15 நிமிஷத்தில் அட்டகாசமான சுவையில் கடாய் பன்னீர் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. சப்பாத்தி பரோட்டான்னு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா திக்கான க்ரீமியான ஒரு டெக்ஸ்சரில் இந்த கடாய் பன்னீர் ரெசிபி இருக்கும். ஒரு முறை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. மிஸ் பண்ணால் முதல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு வாங்க, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் இலையாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கேப்சிகம், ஒரு குடமிளகாயை இது போல் பெருசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து 200 கிராம் அளவுக்கு பன்னீர் இது போல் க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. மசாலா எல்லாம் நல்லா ஒட்டி வர மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கடாய் வச்சுக்கலாம். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க பன்னீர் குடமிளகாய் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் சேர்த்துருக்க மசாலா எல்லாம் பன்னீரில் நல்லா ஒட்டி ஊறி வரும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டிங்கனாலே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு மசாலா எல்லாம் நல்லா ஒட்டி வரும். இப்போ இது தனியாக இருக்கட்டும். இப்போ கடாய் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அரை டீஸ்பூன் சீரகம், 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க, 2 ஏலக்காய். இப்போ இதை லேசாக கலந்து விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விடுங்க. அடுத்து 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 முழு பச்சை மிளகாயை சேர்த்துருங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் லேசாக கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டிங்கனாலே போதும். அடுத்ததாக 3 மீடியம் சைஸ் தக்காளியை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இது போல் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயத்துக்கு 3 தக்காளி சரியாக இருக்கும். இப்போ தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு இதை வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் இதை வதக்குனிங்களா இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெறுமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டேன். நம்ம ஏற்கனவே பன்னீரில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம், அதனால் அரை ஸ்பூன் மட்டும் இப்போ சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் அடுத்ததாக கறி மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கறி மசாலா இல்லைன்னா நீங்கள் சிக்கன் மசாலா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை மசாலாவை ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க. மசாலா எல்லாம் ஒரு 2 நிமிஷம் வெந்துச்சுன்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்ல உங்களுக்கு திக்கான பதத்துக்கு இது மாறி வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு மசாலா எல்லாம் நல்லா திக்கான பதத்துக்கு நம்மளுக்கு ரெடியாக இருக்கும். ஒரு முறை இதை லேசாக கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பன்னீர் குடமிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா கொஞ்சம் குழம்பு கன்சிஸ்டன்சியில் இந்த பன்னீர் கடாய் பன்னீர் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்க்கணும். இல்லை கொஞ்சம் திக்கான பதத்துக்கே வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 150 ml அளவுக்கு தண்ணி நான் மிக்சர் ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ இது ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா திக்கான கடாய் பன்னீர் உங்களுக்கு கிடைக்கும். குழம்பு மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். கலந்து கொடுத்துட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 4 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வேகட்டும். இப்போ 4 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக உங்களுக்கு கடாய் பன்னீர் நல்லா திக்கான பதத்துக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு ரெடியாக இருக்கும். ஒரு முறை இதை நல்லா கலந்து கொடுத்துருங்க. பாருங்கள், எவ்வளோ திக்கான ஒரு பதத்தில் ஹோட்டல் ஸ்டைலில் பன்னீர் கடாய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயக்கீரை சேர்த்துக்கோங்க. அதாவது கஸ்தூரி மெத்தி சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் தூவிட்டு கலந்து விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. நிஜமாகவே அட்டகாசமான சுவையில் இருக்கும். சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும்.
ஒரு முறை செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி இதே ரெசிபியை செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படி மறக்காமல் அம்மாடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.